அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. இயற்கை தான் எல்லாமே, இயற்கை தான் அல்டிமேட்டு, இயற்கை தான் இயற்கையே இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம டாபிக்குள்ளே போவோம். ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அருமையான சப்ஜெக்டு. தென்கிழக்கு மூலையும் பெண்களும். நான் தென்கிழக்கு மூலையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு நியூ அப்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு புதிய தகவல் தென்கிழக்கு மூலைக்கும் பெண்களுக்கும். தென்கிழக்கு மூலையும் பெண்களும் இந்த டைட்டிலோட நம்ம ஆரம்பிப்போம் வீடியோ பதிவை. அப்போது ஒரு வீடு வந்து சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை தான் தென்கிழக்கு மூளை. இந்த தென்கிழக்கு மூலையில் தான் வந்து கிச்சன் அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். அதை வந்து அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. இப்போ தென்கிழக்கு மூலைன்னு சொல்லுவாங்க, அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி மூலையில தான் கிச்சன் அமைக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்போ அந்த தென்கிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் வரக்கூடாது, பாத்ரூம் டாய்லெட் வரக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து பெட்ரூம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. பள்ளம் குறிப்பாக வரவே கூடாது அப்படின்னு தென்கிழக்கு மூலையில் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். அது வந்து பெண்களுக்கான ஒரு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் அப்படின்னாலே அது தென்கிழக்கு மூளை தான் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாருமே இன்க்ளூடிங் நானே வந்து நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. ஆனாலும் நம்ம தவறுகள் இருக்க தான் செய்யும். சில வீடுகளில் தவறுகள் இருக்குது. அதை வந்து நம்ம அந்த தவறுகளில் வந்து தண்டனை இல்லாமல் குறைந்த அளவு தண்டனையோடு நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன விஷயங்களோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் கிச்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தென்கிழக்கு மூலையில் இல்லை, வடமேற்கு மூலையில் இருக்குது, இல்லை வடகிழக்கு மூலையில் இருக்குது அப்படின்னா கிச்சன் அப்படிங்கிறது ரெண்டே இடம் தான், தென்கிழக்கு வடமேற்கு. இந்த ரெண்டை தவிர வேறு இடங்கள்ல இருக்கக்கூடாது. இருந்தாலும் தவறான சில வீடுகளில் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக தென்கிழக்கு மூலையில் கிச்சன் இருந்தாலுமே கூட பெண்கள் வந்து கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், உழைக்கணும், நம்மளும் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறைக்கு வந்து பெண்கள் வந்துட்டாங்க. அடுத்த கட்டம் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பெண்கள் வந்தாச்சு. அப்போ அந்த லெவலுக்கு வரும்போது தென்கிழக்கு மூலைக்கும் பெண்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சின்ன விஷயமா பார்ப்போம். நீங்கள் வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையிலும் அதை வந்து நமக்கு ஒரு வேண்டாத வேலையாகவும் இது வந்து நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு பிடிவாதமும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ நடைமுறை இருக்குது. ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, டயர்டாக இருக்கும், நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆண்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தென்கிழக்கு மூலை அப்படிங்கிறது வந்து எதுக்காக பெண்கள் வந்து சமையல், அந்த தென்கிழக்கு அப்படின்னாலே பெண்கள் தான். அப்போ அந்த பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம், பெண்கள் தான் இப்போ எல்லா வீட்லேயும் சமைக்கிறாங்க. சில பேர் வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க, அந்த வேலைக்காரங்க சமைச்சு கொடுப்பாங்க. அந்த வேலைக்காரக்கும் கூட பெண்களாக தான் இருப்பாங்க. முடிந்த அளவு வீட்டில் உள்ள பெண்களே வந்து முடிந்த அளவு சமையல் பண்ணுறது வந்து நல்லது. இது என்னுடைய கருத்து, அவ்வளவுதான். நீங்கள் வேலைக்காரியை வச்சு பண்ணுறதை விட வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து மிக நல்லது, சமையல் செய்வது வந்து நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன். அந்த சமையல் அறையில் குறிப்பாக நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் என்ன தான் பண்ணாலும் டேஸ்டே இல்லை சார், என் வீட்டுக்காரர் என்னை பாராட்டவே மாட்டேக்காரு சார். அது சில மனிதர்களின் இயல்பு. நீங்கள் நல்லாவே வச்சாலும் சில பேர் பாராட்ட மாட்டாங்க. ஆனால் பெண்களை வந்து பாராட்டுவது வந்து மிக மிக ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு செயல்களை வந்து நம்ம பெறணும். உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு கணவர் வந்து உங்களை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வேணும் அப்படின்னா
முதல்ல வந்து பெண்கள் செய்யக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் என்னென்னா, அதிகாலையில் எந்திரிக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்அப் ஆயிடுங்க, குளிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் இப்போ தென்கிழக்கு மூலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே பூஜை அறை இருக்கும். அதில் போய் விளக்கு ஏற்றி உங்களுக்கு பிடிச்ச சாமிக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். இதுதான் 3வது. 4வது பார்த்தீங்கன்னா, அந்த சமையல் ஆரம்பிப்பீங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகணும், ஆஃபீஸ் போகணும், ஸ்பீடாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஸ்பீடில் கூட நீங்கள் வந்து ஒரு மியூசிக் சிஸ்டத்தை ஆன் பண்ணுங்கள். அது வந்து சாமி பாட்டாக இருக்கலாம். ஒரே சாமி பாட்டாக ஒலிப்பதை விட உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் வந்து அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தணும். இது 4. 5வது விஷயமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சமைக்கக்கூடாது. ஒரு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் சமையல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஈஸியாக சமையல் பண்ணணும், நான் வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷனாக பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ வந்து இன்றைக்கு பெண்களுக்கு சொல்லப்போகிறேன். அப்போது ஒரு வீட்டில் பெண்கள் அப்படின்னா நீங்கள் வந்து குறிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாரத்திற்கான ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். மெனு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட போனீங்கன்னா மெனு கார்டு கொடுப்பாங்க, இந்த வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நீங்களும் உங்களுக்கான 1 வீக்குக்கான ஒரு வாரத்திற்கு தேவையான அந்த செப்பரேட்டாக காலை, மதியம், இரவு, காஃபி டைம், டீ டைம், இதை வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்கள் அதை ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த தென்கிழக்கு மூலையில் உங்களுக்கு நீங்கள் பூஜை அறைக்கு பக்கத்துலேயோ இல்லை தென்கிழக்கு நீங்கள் சமையல் பண்ணக்கூடிய அந்த இடத்துலையோ வந்து ஒரு சின்னதாக ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். தினந்தோறும் வந்து இன்று என்ன சமையல் பண்ண, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு குழப்ப மனநிலை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கே நடக்கிறது தெரியும். இது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முந்தின நாளே வந்து நீங்கள் வந்து இந்த கிச்சனுக்குள்ள வேலைகளை முடித்து சுத்தம் செய்து இருக்கணும், சுத்தம் செஞ்சிடணும். அதாவது மறுநாள் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலையை வந்து ஒதுக்கி வைப்பது வந்து மறுநாள் அந்த எந்திரிச்ச உடனே பாத்திரம் கழுவுறது, எந்திரிச்ச உடனே போய் இந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்கை பண்ணுறது வந்து வேண்டாம். அதிகாலையில் எழுந்த உடனே கிச்சனுக்கு போனோடனே உங்களுக்கு வந்து அந்த எல்லாமே ப்ரிப்பரேஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கும். அதை சுத்தம் பண்ணுறதுக்குனே ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் அது ஆஃபீஸ், இது நம்ம வீடு. அப்போ நம்ம தான் நாமே சுத்தப்படுத்திக்கணும். அப்போ நீங்கள் எப்படி நம்ம உடம்பை எப்படி நம்ம சுத்தப்படுத்திக்கிறோமோ அதே போல் வீட்டையும் நீங்கள் தான் சுத்தப்படுத்தணும். வேலைக்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன வேலைகளை நம்ம சரிபாதியாக பிரித்து கொடுக்கணும், எந்தெந்த வேலைகளுக்கு அவங்கள பயன்படுத்தணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இது எல்லா விஷயமும் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் வந்து வீட்டினுடைய மகாலட்சுமி. வீடே பெண்கள் தான். அப்போ அந்த ஒரு வீட்டுக்கு வந்து பெண் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு பொருளாதாரம் தடை, வேலை இல்லை, என் வீட்டுக்காருக்கு வேலை இல்லை, எனக்கு இப்போ உடல்நல பிரச்சனை, உடல் பூரா ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, எதை பண்ணாலும் ஒரு இன்ட்ரெஸ்டடே இல்லை, லைஃபே ஒரு போராக இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணனே தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மிக மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான நிலைக்கு பெண்கள் செல்லதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அடுப்படியிலேயே பெண்கள் இருக்கணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. நான் வந்து கஷ்டமான வேலையை எளிதாக நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வழிமுறை சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்காக கிச்சன்லேயே இருக்கணுமா சார்லாம் இல்லை. நான் தான் மெனு, அந்த சார்ட்டு, மியூசிக்கு, நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.